ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான கோஸ் கூட்டு. அதுக்கு ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது குக்கரில் நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுவும் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இது 3மே நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கோஸ் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வேகணும். ஒரு 4 விசில் விட்டால் நல்லா வெந்துடும் கோஸும் அந்த கடலைப்பருப்பும். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை. இதுதான் தாளிப்பு. இப்போது நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதும் இந்த தாளிப்பும் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இது ரச சாதத்துக்கும் ஒயிட் ரைஸுக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தட்லேயே இந்த கோஸ் கூட்டை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.